23 அடையாளங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய பின்னணி நீங்கள்லாம் பார்த்திருந்தால்தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அவன் பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ 5 இடங்களிலே தேவகுமாரனை ஆபிரகாம் ஏற்கனவே கண்டான். அடுத்து வரக்கூடிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நான் நேற்றைய தினத்தில் கர்த்தரிடத்தில் அதை கேட்கும்போது சொன்னார். அதை குறித்ததான விளக்கம் இப்போ தரமாட்டேன், பிறகு தருவேன். நான் உட்காரணும், வசனத்தோடு உட்காரணும். இதே போல் ஒரு காரியத்தை கண்டதும் தேவன் சுட்டி காட்டினார். அதனுடைய ரகசியத்தை நான் பிறகுதான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் ஆபிரகாமுடைய கதை இன்னும் முடியல. அப்போ அவன் இயேசுவை கண்டான். பரிசேயர்கள் சொல்கிறாங்க, 50 வயசாகலையே நீ எப்படி இயேசுவை கண்டாய் அப்படின்னு. 50 என்பதற்கு வேதத்திலே ஒரு அந்த எண்ணுக்கு ஒரு ரகசியம் உண்டு. அதை இப்போ நான் தொடலை. கரெக்டாக கேட்குறான். பழைய ஏற்பாட்டில் அந்த நம்பரை வச்சு யூதர்கள் எதை செய்தாலும் ஆகமங்களில் என்ன இருக்குதோ அதை வச்சே அவங்க பேசுவாங்க. ஒரு நம்பர் எடுத்துட்டா அங்கேருந்து வரும் அந்த நம்பர். 2ன்னு எடுத்தால் கூட அந்த 2 எங்கேயோந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவன் கண்டான், என்னுடைய நாட்களை காண ஆசையாக இருந்தான், கண்டான். அதாவது கண்டு களி கூர்ந்தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரித்து சொல்லும்போது கண்டான். பிறகு கண்ட பிறகு என்ன செய்தானா? களி கூர்ந்தானா. 5 இடங்களில் பார்த்து எப்படி இயேசுவை அவன் கண்டான் என்பது நமக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர், கண்களை திறந்தது. ஸ்தோத்திரம். அதை அவன் என்ன செய்தானா? அந்த கண்டதுக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீதி அவசியம். அந்த நீதியை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? குட், நல்லா சொன்னீங்க. கொஞ்சம் பேராவது சொன்னீங்க. விசுவாசத்தினால் அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நீதியினாலே, அந்த நீதியை பயன்படுத்தி விசுவாசத்தினால் நீதியை பெற்றுக்கொண்டு அந்த நீதிக்கு ஏற்றபடி ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் விருத்த சேதனம், நுனித்தோலை கட் பண்ணி எரிகிறதான ஒரு அடையாளத்தை 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அந்த அடையாளத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 14 வருஷங்களோ 25 வருஷங்களோ கழித்து தேவன் அந்த ஆர்டினன்ஸ் என்று பேர், இங்கிலீஷில் அதை ஆர்டினன்ஸ் என்று சொல்லுவோம். ஆர்டினன்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னும் சொல்லப்போனால் சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்லலாம். சாக்ரமெண்ட், ஹோலி சாக்ரமெண்ட்ஸ், பரிசுத்த ஆர்டினன்சஸ், சட்டத்திட்டங்கள் தமிழில் சொல்லப்போனால். தேவன் நியமித்திருக்கிறார். காலங்களை நியமிக்கிற தெய்வம். சட்டத்திட்டங்களை தேவன் நியமிக்கிறார், அடையாளங்களை நியமிக்கிறார். இதை பெற்றுக்கொண்டு இந்த அடையாளத்தை வருகிற சந்ததியார் எல்லாரும், முதலாவது பிறக்க அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அந்த அடையாளத்தை வைக்க வேண்டும் என்று தேவன் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது நிமித்தம் இந்நாள் வரைக்கும் யூதர்கள் அந்த அடையாளத்தை செய்கிறார்கள். முகமதிய சகோதரர்களும் அந்த அடையாளத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இங்கேருந்து காப்பி அடித்தது தான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த அடையாளம் எதை காட்டுது? அந்த அடையாளத்தை பார்க்கும்போது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அது ஒரு உடன்படிக்கையை காட்டுகிறது. இட்ஸ் அ கவனன்ட் வித் மை காட். என்னையா கவனன்ட்டு? அது உடன்படிக்கை என்னையான்னு கேட்டால், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் அந்த விருத்த சேதனம். தி ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் இஸ், people claim that they are the descendants of Abraham, and they never understood the lifestyle of Abraham. அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன? அவருடைய ஜீவியத்தின் பழக்கம் என்ன? ஆபிரகாமுடைய ஜீவியத்தின் பழக்கம் எதெடுத்தாலும் தேவனை விசுவாசிப்பது அவனுடைய பழக்கமாக இருந்தது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தேவனை விசுவாசிப்பது. இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. எதை எடுத்தாலும் தேவனை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும்.
சொல்லி பாருங்கள். எது என் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் முதலாவது நான் விசுவாசிப்பேன், நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். சொல்லி பாருங்க. கட்டாயம் ஜெயம் கர்த்தர்கிட்டேருந்து வரும், பதில் கட்டாயம் வரும். விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறுவதும் இல்லை, விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் சோர்ந்தும் போகிறதில்லை. அந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு. எதுக்கு எடுத்தாலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன், எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பேன் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். வரலையா ஸ்தோத்திரம், கர்த்தர் இருக்கிறார். தாமதமா கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கிடைக்கலையா கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேணும் கர்த்தர் இருக்கிறார். எதெடுத்தாலும். அப்போ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஏப்ரஹாம் இஸ் அ லைஃப் ஆஃப் ஃபெய்த் ஆன் காட் ஃபார் எவ்ரிதிங் இன் ஹிஸ் லைஃப். அல்லேலூயா. ஸோ அந்த அடையாளத்தை பார்க்கும்போதெல்லாம் எது ஞாபகம் வரணும், எது வரணும் முன்னால், எந்த வார்த்தை வரணும்? விசுவாசம் வரணும். அடையாளத்தை பார்த்துட்டா விசுவாசம் வரணும். இவங்களுக்கு விசுவாசம் வரல, அடையாளத்தை மாத்திரம் பெருசாக தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு போனானுங்க. நாங்களும் விருத்த சேதனை பண்ணோம், விருத்த அடையாளத்தை பார்த்து கடைசியில் எப்படி ஆகி போச்சுன்னா, அடையாளத்தை பார்த்தே அவங்க மதமாக மாறிடுச்சு. ஜூடாயிசம் மதமாக மாறி போச்சு. இவனுக்கு அதில் ஒரு வைராக்கியம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதை குறித்து பவுலடிகள் எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 10வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பாருங்களேன், வேடிக்கையாக இருக்கும். பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். பார்த்தீங்களா? சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. அவர் சொல்கிறார் பாருங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு ஒரு நல்ல வைராக்கியம் இருக்குது. அடையாளம் எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க. 8வது நாள் ரொம்ப கரெக்ட். பண்டிகைகளெல்லாம் ரொம்ப கரெக்டான பண்டிகை. கூடார பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகை, ஏகப்பட்ட ஜூயிஷ் ஃபெஸ்டிவல்ஸ் அவ்வளோ ஒழுங்காக செய்வானுங்க. பஸ்கா பண்டிகையை நல்லா கொண்டாடுவானுங்க, ரொம்ப ஆச்சாரமாக கொண்டாடுவாங்க, சட்டத்திட்டங்களை வச்சு கொண்டாடுவாங்க. ஈசோப்பு அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்பாப்பா, அவனை போல் ஒரு ஆசரிக்கிறதுல, பண்டிகை ஆசரிக்கிறதுல தொப்பியை போட்டுக்குவாங்க, ஷோஃபார் ஊதுவான், எக்காலம் ஊதுவான், ஊன்னு எதையும் தொட மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் செய்யக்கூடாதும்பா, நான் அவன் மாத்திரம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவான். ஆண்டவருக்கு அங்கே தான் அவருக்கு எரிச்சலே வந்து தொடுறாரு. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? 8வது நாளில் ஒழுங்காக என்ன செய்யணும்? இப்போ இது விருத்த சேதனம் பண்ணணும், சரிதானா? 9வது நாளையும் முடியாது, 7வது நாளும் முடியாது, செய்யக்கூடாது. சரி, ஓய்வு நாள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக அந்த ஓய்வு நாளில் ஒரு வேலையும். இந்த 2 ஆர்டினன்சஸ் நமக்கு நன்றாக தெரிஞ்சது தானே. ஓய்வு நாளில் ஒரு விறகு கூட என்ன செய்யக்கூடாது, பொறுக்கப்படாது. தண்ணி குடிக்கலாமா? தெரியாது. தண்ணி குடித்தா கூட கழுத்தை வெட்டிடுவான் போல இருக்குது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருப்பானுங்கண்ணா. அதே மாதிரி 8வது நாளில் விருத்த சேதனா 8வது நாள் தான், 9ம் கிடையாது, 7ம் கிடையாது. இந்த 2ம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக பிடிப்பானுங்க. ஏசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். டேய், இந்த 8வது நாள் வந்து ஓய்வு நாளாக கேலண்டரில் மாறி போச்சுன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்டார். யாருமே இங்கே இல்லையா? ஒன்றுமே புரியலையா? கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி ஏதாவது வார நாளில் கிடச்சா என்னய்யா ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் லீவ் கிடைக்கும் ஸ்கூல் காலேஜுக்கு. கிறிஸ்மஸ் சண்டே வந்துருச்சுங்க சாமி, லீவா கொடுப்பான்? லீவோட லீவா? அந்த தலையில் அடிச்சுக்குவானுங்க பிள்ளைங்கள்லாம். உடனே வாத்தியார் பார்ப்பார். வாத்தியார்னா நான் தான். 10லேருந்து 1 மணி வரைக்கும் இன்றைக்கி ஆராதனை வேண்டாம். காலையில் 5:30 to 6:30 கிறிஸ்துமஸ் சர்வீஸு. இந்த மனுஷனுக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு. 10லேருந்து 3 வரைக்கும் வேண்டாம்ல, ஒரு 1 hour சர்வீஸோட முடிஞ்சு போச்சு, நானும் சேர்ந்து கொண்டாடலாம், வா போகணும். அந்த சர்வீஸே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அது என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன? அது சண்டே ஆகி போச்சு கிறிஸ்மஸ்ஸு. நொந்துட்டானுங்க மக்கள்லாம், அப்படின்ட்டு. லீவும் போச்சு. ஆசரிக்காமல் இருப்போமா? வாய் திறந்து சொல்லுங்க. பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாமல் இருப்போமா? கட்டாயம் பண்ணுவோம்.
அதுதான் காலையில் 10லேருந்து வழக்கம் போல் இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி 5:30 சர்வீஸை போட்டு அப்புறம் வடச்சுட போக வேண்டியதானே, ஸ்வீட்டு ஈட்டுன்னு அது போயிடும். அதுபோல் 8வது விருத்த சேதன நாள் உனக்கு ஓய்வு நாளில் கேலண்டரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எதாவது பண்ணிட்டு போங்கய்யான்ட்டுங்கிற மாதிரில உட்காந்துருக்கீங்க. அவன் 8வது நாளில் விருத்த சேதனமும் பண்ணணும், ஓய்வு நாளில் வேலையும் செய்யக்கூடாது. என்னடா பண்ணுவீங்க? அவன் விருத்த சேதனம் பண்ணுறான். விருத்த சேதனம் 8வது நாள் பண்ணி ஆகணும். அப்போ ஓய்வு நாள் ஆச்சே, பரவாயில்லை பண்ணு. அதைத்தான் கேட்டார். ஓய்வு நாளில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறதுக்கு உங்களால் முடியுமானால் நான் ஒரு மனுஷனை முழுவதுமாக ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குனா உங்களுக்கு கேட்டார். 1-2 அல்லேலியா வந்துச்சு. ஒரு சிலருக்கு அல்லேலியா உள்ளேயே இருக்குது. 10 மாதம் அல்லேலியா அது எப்போ வெளியில் வருமோ தெரியாது. ஆமாம், ஆர்குமெண்ட் பார்த்தீங்களா? ஓய்வு நாள் கேலண்டர் படி 8வது நாள் வந்துச்சுன்னா நீ பண்ணுறியே, அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு தேவனை பற்றி தானே வைராக்கியம் உண்டு. அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகலும். அப்புறம் 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 எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவநீதி என்ன அப்படின்னா, தேவாதி தேவன் பரிசுத்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய ரட்சிப்புக்காக அனுப்பினார் என்பது விசுவாசிப்பதே தேவனுடைய நீதி. கர்த்தருக்கேற்ற கிரியை நடப்பிப்பது தேவனுடைய நீதி. ஸ்தோத்திரம். வேறு எதுவுமே தேவநீதியாக மாறுகிறதில்ல. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைன்னு போட்டிருக்குது. நம்ம சொன்னேன் இல்லையா, ஓட்டர் ஐடி இருந்தால் உள்ளவா, ரேஷன் கார்டு வச்சுருந்தா செல்லாதுன்னு சொன்னேன்ல, அதுபோல் நம்முடைய நீதிகள் அழுக்கான கந்தைகள். அப்போ அவங்க தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. சுயநீதிக்கு என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அடையாளத்தை பார்த்த உடனே எது ஞாபகத்துக்கு வரணும்? விசுவாசம் வரணும். தன் தகப்பன் விசுவாசித்தானே, அடையாளத்துக்கு முன்னமே அவன் விசுவாசித்தான். அடையாளம் கிடைச்சதுக்கு அப்புறம் விசுவாசிக்கலங்க. அதை விசுவாசித்ததுக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான். நிறைய ரகசியங்கள் இதில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களோட பேசுகிறேன். எப்போ முடியுமோ அப்போ முடிச்சிடலாம், அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியானால் 23 அடையாளங்களை தேவன் போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அதில் ஒரு அடையாளம் போதும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதிக்க வர்றீங்க, சர்ச்சுக்குள்ளே வர்றீங்க, நடந்தோ எப்படியோ சைக்கிளையோ இதுலையோ வர்றீங்க. காரில் வந்தாக்கா நம்ம அது மற்ற ஜனங்கள் நம்மளை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பைபிள்ஸ்லாம் காருக்குள்ளே வச்சுருப்போம். ஒரு ஆள் பைபிளை பிடிச்சிட்டு வருது, ஒரு நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒருத்தன் பார்க்குறான், ஏன் எங்கே போகிற, இந்த ஆள் எங்கே போகிறான், கையில் ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்குது, வாரம் வாரம் இதே ரோட்டில் போயிட்டுருக்கான், எங்கேயா போகிறான், ஒரு நாள் பார்ப்போன்னு சொல்லி உங்கள் பின்னாலேயே வர்றான். இந்த சர்ச்சுக்குள்ளே நுழையிறீங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வர்றான். அப்புறம் ஒரு நாள் வெளியில் போகும்போது உங்களை கூப்பிட்டு கேட்குறான், ஐயோ எங்கேயா போகிறீங்க, என்னமோ என்னமோ வச்சுருக்கீங்களே, இது என்னது அப்படிங்கிறான். பைபிள். இது என்னது, நாங்கள் வரலாமா? தாராளமாக வா. எதுக்கு போகிற? நாங்கள் ஆராதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்போ அவர் யார்? அவர் தான் நம்ம எல்லாரையும் படைத்த தெய்வம். அப்படியா? அப்போ நாங்கள் வரலாமா? வாங்கய்யா. ஆராதனை ஒரு அடையாளமாக மாறுகிறது. 23 அடையாளங்களில் ஆராதனை ஒரு அடையாளமாக. சிஸ்டர் எங்கே போகிறீங்க? ஜெபிக்க, உபவாச ஜெபம் இன்னைக்கு சர்ச்சில் நாங்கள் போகிறோம், ஃப்ரைடே ஜெபத்துக்கு போகிறோம். ஏன் ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? எங்கள் பிரச்சனைகள்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நாங்கள் மன்றாடி ஜெபிப்போம். எங்களுக்காக மாத்திரம் இல்லை, உனக்காகவும் இந்த ஏரியாலாம் ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணுறோம். அப்படியா? அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் வரலாமா? வா, வந்து கொட்டு ஆண்டவர்கிட்ட. அது ஒரு அடையாளம். ஜெபம் ஒரு அடையாளம், வேதம் ஒரு அடையாளம். இப்படி 23 அடையாளங்களை நாம் பார்த்தோம். இதில் ஒரு அடையாளம் போதும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு. அல்லேலூயா. கல்லறையில் தன்னுடைய நண்பன் செத்து போனான்னு சொல்லி கல்லறைக்கு வந்தவன், இயேசுவை அறியாதவன், பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே ஒரு அடையாளம். ஆக இவ்வளவு அடையாளத்தையும் வாங்கி போட்டுட்டு இந்த மனுஷர்கள் மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் உன்னை நம்பணும்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுன்னு கேட்குறான். கொழுப்பு தானே,
இவ்வளோ அடையாளத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு அடையாளம் கேட்டால் ஆண்டவர் தருவாரா? நன்றாக கவனிங்கள். இன்று காலையில் என்னென்ன மாதிரி அடையாளங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அந்த 23 போக ஆண்டவரே நமக்கு எப்படி அடையாளமாக இருக்கிறார் என்பதை ஒரு 4 பகுதிகளாக பிரித்து, அல்லது ஒரு 3 பகுதிகளாக பிரித்து, விசுவாசிகளாகிய நமக்கு, திருச்சபைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அதை நான் போகிறேன். கேபிட்டல், அதாவது ரோமன்ஸ் சைனில் நம்பர் 1, ரோமன் லெட்டர் 1ல் போட்டு எழுதிக்கிங்க. அடையாளங்கள் அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸ்தோத்திரம். அடையாளங்கள் எழுதிக்கிங்க. ஆனால் இவர்கள் முதலாவது யார் யாரெல்லாம் ஆண்டவர்ட்ட அடையாளத்தை கேட்டார்கள் என்பதையும் நான் 3 காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் பேனா பென்சில் எல்லாம் ரெடியாக எடுத்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேட்டது பரிசேயர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். The Pharisees asked for sign. That is number 1. ரோமன் லெட்டர் 1ல் 1 குட்டி 1. மத்தேயு 16வது அதிகாரம் 1 வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றார்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 38வது வசனம். Matthew 12:38. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். உங்கள் அப்பாட்ட இருந்த அடையாளம் பத்தலையா? உங்கள் அப்பா யாரு? அப்பா யாருன்னு கேட்டேன். ஆபிரகாம். அவர் வச்சிருக்கிற அடையாளத்தை காட்டிலும் உனக்கு வேறு அடையாளம் தெரியலையா? அப்போ இவன் பரிசேயன் தானே. அப்போ பரிசேயன்னா இவன் அந்த ஆபிரகாம் வழியாக வந்தவன் தானே. ஆமாம், போடுங்க. இவன் பரிசேயன். அப்போ இவன் வேதத்தை வாசித்தவன் தானே. வேதத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் யாருன்னு தெரியாதான் இவனுக்கு? தெரியும் இல்லையா? அப்போ ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கைக்கு என்ன அடையாளங்கிறது தெரியாது. இவனுடைய சரீரத்திலும் அந்த அடையாளம் இருக்குது. இவனுடைய சரீரத்திலும் அந்த அடையாளம் இருக்குது. அந்த அடையாளமே போதுண்டா உனக்கு. போதாதா? இவ்வளோ பெரிய அடையாளத்தை வச்சுட்டு இவர்கிட்ட அடையாளம் இப்போ கேட்குறாரு தலைவர். அப்போ பரிசேயர்களும் சதுசேயர்களும் அடையாளங்களை கேட்டார்கள். அடுத்து ரெண்டாவதாக அந்த கேபிட்டல் ரோமன் 1ல் குட்டி 1, குட்டி 2, குட்டி 3. ரெண்டாவதாக யாரெல்லாம் கேட்டாங்க? யூதர்கள் அடையாளத்தை கேட்டாங்களாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22. 1 Corinthians chapter 1 verse 22. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். மெய்ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவே வந்து நிற்கும்போது அவங்களுக்கு கண்ணு திறக்கப்படலை. எதையாவது ஞானமா ஏதாவது கேட்போமா, ஞானம் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, மூன்றாவதாக இனி யார் கேட்கணும்? பொதுமக்கள். அல்லேலூயா. பொதுமக்கள் கேட்குறாங்க. யோவான் 6வது அதிகாரம் 30வது வசனம். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்னு கேட்டிருக்கான். போக போக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த ஒரு குறிப்புகள்லாம். அல்லேலூயா. நல்ல இப்போ 3 நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ ரெண்டாவதுக்கு வருகிறேன். ரெண்டாவது ரோமன் லெட்டர். இப்போ தான் அந்த பதில்கள் வருது. இந்த யார் அடையாளத்தை கேட்டாங்க? முதல்ல பரிசேயரும் சதுசேயரும் அடையாளத்தை கேட்குறாங்க. ரெண்டாவது யார் கேட்டாங்க? பொதுவான யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அடையாளத்தை கேட்டாங்க. மூன்றாவது யார் கேட்டாங்க? பொதுமக்கள் அடையாளத்தை கேட்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சில நேரங்கள் இந்த சுவிசேஷம் சொல்லி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது அவ்வளோ கடினமான காரியமாக தான் இருக்குதுங்க. ஆனால் T.L. ஆஸ்பான் என்கிறதான ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு ஊழியக்காரர், இவாஞ்சலிஸ்ட் இருந்தார். T.L. ஆஸ்பான். அந்த நாட்கள்லேயே நல்ல வீல்சேர்லாம் பறக்கும், நல்ல வல்லமையாக ஊழியம் செய்தார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள். நான் அதை கற்றுக்கொண்டேன். அவர் பேசும்போது நான் அதை கேட்டேன். த காஸ்பல் இஸ் ஃபூலிஷ்னஸ்ன்னு பவுல் சொல்கிறார்ல, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அன் இன்க்ரெடிபிள் காஸ்பல் அப்படிம்பார். இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் காஸ்பல். விலை மதிக்க முடியாத சுவிசேஷம் அது. வித் ஒன் வேர்ட் காட் கேன் சேவ் மில்லியன்ஸ். ஒரு வார்த்தையில் ஒரு மில்லியன்ஸ், லட்சக்கணக்கான மக்களை கர்த்தரால். அது அர்த்தமில்லாத வார்த்தையாக கூட இருக்கலாம் சில நேரங்கள். ஆனால் த பவர் ஆஃப் காட், இட்ஸ் அ பவர் ஆஃப் காட் unto the salvation. Hallelujah. ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தை இன்க்ரெடிபிள் காஸ்பல். ஐ லவ் இட். Hallelujah. நித்திய ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு இட்ஸ் த பவர் ஆஃப் காட். நித்திய ஜீவனுக்கென்று எழுதப்பட்ட குறிக்கப்பட்ட மக்களுக்கு
பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறதான சுவிசேஷமோ தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஞானிகள் என்று நினைக்கிறவர்களை பைத்தியமாக்குகிறது தேவனுடைய சுவிசேஷம். பலவான் என்று சொல்லிக் கொள்கிறவர்களை பலவீனமாக்குகிறது இந்த சுவிசேஷம். The gospel in one sense is dangerous. நான் அதை சொல்லுகிறேன். ஒரு விதத்தில் சுவிசேஷமானது ஆபத்து, உலகத்துக்கு ஆபத்து. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவபலன், பரலோக நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு டேஞ்சரஸ் நியூஸ். இட் இஸ் a dangerous நியூஸ். ஹல்லேலூயா. பவுல் அதை சொல்லும்போது சொல்லுகிறான், நாங்க வந்தாலே 2 விதமான வாசனை வீசும்னா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனை வீசும், ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே மரண வாசனை வீசும்ட்டான். There is no way to escape the gospel of Jesus Christ. Either it will bring life or it will bring judgment. Hallelujah. ஒன்று நித்திய ஜீவனை கொண்டு வரும், இல்லாவிட்டால் நித்திய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். gospel does both. ரெண்டையும் பண்ணும். அது எங்கெங்கெல்லாம் போகுதோ, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் ஜீவனோடு எழுந்திருப்பார்கள், மரணத்துக்கென்று குறிக்கப்பட்டவர்கள் மரணத்துக்கு போவார்கள். அந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிற ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்லி துணிகரமாய் தள்ளி போடுகிற ஜனங்களுக்கோ நாங்கள் மரண வாசனையாக இருக்கிறோம் என்கிறான். When I come, I either smell the smell of death or I smell the smell of life. ஒன்று லைஃபுக்கான ஸ்மெல் என்கிட்ட வரும், இல்லைன்னா டெத்துக்கான ஸ்மெல் வருங்கிறான். பிகாஸ் ஐ கேரி தி காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் எதை சுமந்து கொண்டு போகிறேன்னா தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. அந்த மட்பாண்டங்களில் தேவனுடைய மகிமையை நான் சுமந்து கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. தி ஆன்சர் இஸ் கம்மிங். நம்பர் 1, அதில் கேபிட்டல் ஏ போட்டு 1, 2 போடுங்க. அதில் லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம். பிள்ளை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். கேன் சம்படி அப்ரிஷியேட் காட்? புரிஞ்சவங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. எது அடையாளம் ஐயா? நீ அடையாளத்தை தேடிட்டு போறீல்லவா? அல்லேலூயா. ஏய், ஒரு பிள்ளை பிறக்கும்பா, பெத்லஹேமில் ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை என்னன்னா துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், அதுவே உங்களுக்கு அடையாளம். தட் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சைன். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சைன். எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஃபோட்டோ கூட அங்கே வச்சது நான் ஆரம்ப நாட்களில். முதல்ல இயேசு கிறிஸ்து தெய்வமே கிடையாதுன்னு சாதித்த ஒரு மனுஷன் இந்த மனுஷன், இந்த பாவி. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு நான் யோசித்தேன், என் வாயில் நான் சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன, நான் பண்ண அட்டகாசம் என்ன. இனி அவர் இல்லைன்னா எனக்கு உயிர் இல்லை இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் இல்லைன்னா எனக்கு உயிர் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உங்க வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உங்க வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உங்க வசனத்தை தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கின்றேன். இரவும் பகலும் ராஜா உங்க நாமம் ஆராதிக்கின்றேனோ. வாழ்நாளெல்லாம்
உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு என் உயிரே. ஆமென் ஆமென். துதிப்பே உம்மை துதிப்பே. ஒரு படத்தை கொண்டு வந்து ரொம்ப நாள் கழித்து போட்டேன். சரி, மனசை தேத்திக்கிட்டு எப்படியாவது இயேசுவும் தெய்வம் நினச்சிருவேன், ஏன் நம்ம குறையா சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சின்னூண்டு படம். நான் நம்பியிருந்த தெய்வங்கள் படங்களோ பெருசு. ஆனால் இயேசு ராஜாவுடைய படத்தை, சின்னூண்டு படத்தை கொண்டு வந்து அதை பக்கத்தில் போட்டேன். இருக்கட்டும் அப்படின்னு போட்டேன். அடுத்த ஸ்டெப்பு, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பெரியவரானார். மற்றவெல்லாம் ஒளிஞ்சே போயிடுச்சு, அழிஞ்சே போயிடுச்சு. அவர் தான் இன்னைக்கு எனக்குள்ளே வாழ்கிறார். நன்றாக கவனிங்க. ஏன் இதை சொன்னேன்னா, இதை சொல்கிறதுக்காக சொன்னேன். அவரே நமக்கு அடையாளம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு படத்தை கொண்டு வந்து இயேசு என்கிற ஒரு வார்த்தையை விசுவாசிக்கிற, அந்த நாமத்தை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறந்தாரே. அந்த அடையாளத்தை நான் வைத்துத்தான் இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்காமல் இருந்தாலும் அவர்கள் இல்லத்தில் ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்துவின் படத்தை வச்சிருந்தாங்கன்னா அதுவே அவர்களுக்கு ரட்சிப்பின் அடையாளம். அது அந்த படத்தில் இருக்கிற நபருடைய பெயர் என்ன, அதுவே அடையாளம். சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. அல்லேலூயா. பிள்ளையை சுற்றி இருக்க காண்பீர்கள். லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். He is a sign established by God the Father that somebody will stumble and some people will rise up unto eternal salvation and unto eternal life. Hallelujah. And Simeon blessed them and said unto Mary his mother, behold, this child is set for the fall and the rising again of many in Israel, and for a sign which shall be spoken against. Nobody will speak good of this sign except the people who receive the eternal salvation of God. But this sign is a dangerous sign for Israel. Hallelujah. It's a dangerous. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், gospel is another sign, but it is a dangerous sign. It's a good sign for people who receive the eternal life, and at the same time it is a death sign for people whose lives are destroyed. It's a death sign. மூன்றாவதாக லூக்கா 11வது அதிகாரம் 30வது வசனம். Luke chapter 11 verse number 30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருக்கிறார். Today Jesus Christ is the sign for the whole world. Hallelujah. His name is a sign for the whole world. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறவர்கள் ஒருவரும் உலகத்தில் இருக்க முடியாது. His name is Jesus. Amen. இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருக்கிறார். சூப்பரான வார்த்தை, சூப்பரான வார்த்தை, சூப்பரான வார்த்தை. இந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன அழகா இந்த வசனம் நம்மளோட பேசுது பார்த்தீங்களா? எனக்கு அடையாளமாக இருக்கிறவர் என் இயேசு. அடையாளம் மாத்திரம் அல்ல, அந்த அடையாளத்தை ஒரு நாள் கண்டேன். அந்த அடையாளமாக இருக்கிறவர் எனக்குள்ளே வந்து விட்டார். அவர் இல்லாமல் நான் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. அன்னைக்கே சொல்லிட்டான் மோசே.
என்னை மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் எழுப்புவார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அது உங்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. செகண்ட் மெயினுக்கு போகலாம் பாருங்க. செகண்ட் நவ் ஃபர்ஸ்ட் முடிஞ்சா, இப்போ ஆன்சரில் நம்பர் 1 ஏ முடிஞ்சது. இப்போ கேபிட்டல் பிக்கு போகிறோம். அடுத்த அடையாளம் என்ன? அதுக்கு ஹெட்டிங் என்ன போட்டுக்கணும்? ஃபர்ஸ்ட் அடையாளத்துக்கு ஹெட்டிங் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் த சைன். இயேசுவே நமக்கு அடையாளம். நம்பர் 1. அதுதான் கேபிட்டல் ஏல நம்பர் 1 பார்த்தோம். இயேசுவே அடையாளம். கேபிட்டல் பி அதில் என்ன போடணும்னா, சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஆர் தி சைன்ஸ். ஹல்லேலூயா. காட்ஸ் வண்டர்ஸ் ஒர்க்ஸ் ஆர் த சைன்ஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் yesterday, today and forever and he is the savior of the whole world. ஹல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களும், அது அடையாளங்கள். தேவன் செய்கிறதான அற்புதங்கள் அடையாளங்களாய் மாறி போகின்றன. அதில் 1 2 3 அதில் 1 2 3 பார்க்க போனால், முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிற நசரேயனாகிய தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். Every miracle will introduce the miracle worker. Every miracle of God will reveal the miracle worker. Hallelujah. ஒரு அடையாளம், ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அந்த அற்புதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபரை அந்த அற்புதம் வெளிப்படுத்தி காட்டும். அவரை பாருங்க, நடப்பித்து அந்த அந்த அற்புதங்களினாலே யாரை வெளிப்படுத்தினார்? அவரை வெளிப்படுத்தினார். பிசாசு செய்கிற அற்புதங்களுக்கும் இயேசு செய்கிற அற்புதங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, பிசாசுகளும் மந்திரவாதிகளும் அற்புதங்களை செஞ்சு அற்புதங்களை பார்த்து தங்களை பெரிய ஆளா காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அற்புதத்தை தான் காட்டுவார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்து அந்த அற்புதத்தின் நாயகனாய் இருக்கக்கூடிய அவரை வெளிப்படுத்தி அவரை விசுவாசிப்பதினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். Glory to God. So every miracle will lead us unto salvation. Hallelujah. ஒவ்வொரு மிரக்கலும், ஒவ்வொரு அற்புதமும் நம்முடைய ரட்சிப்புக்கு நேராக அது வழி நடத்தும். Church of God, please understand this principle very clearly. ஆகவே எங்கேயாவது ஒரு மிரக்கல் நடக்குதுன்னு, ஒரு அற்புதம் நடக்குதுன்னு பல்ல காட்டிட்டு நீங்க வியந்திராதீங்க. Check that whether that miracle will lead you to Christ or not. If that miracle does not lead to Christ, it is not from heaven and it is not from God. எந்த ஒரு அற்புதமும் கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தாவிட்டால் அது எவ்வளவு பெரிய அற்புதமாக இருந்தால் என்ன, யார் மூலமாய் நடந்தாலும் என்ன, அதை நாம் ஒதுக்கிவிட வேண்டியதுதான். Hallelujah. Please understand. Can you please appreciate this difference? புரிஞ்சிட்டீங்களா? If a miracle is taking place, if you happen to see somebody doing a miracle, and if that miracle does not reveal Christ, the author of miracles, the author of all goodness coming from heaven, if it does not reveal Christ, you need not accept it. Don't be fooled by appreciating that. Don't be fooled. அற்புதங்கள் அவைகளினாலே அவரை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சொல்றீங்களா இல்ல புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. எப்படி? அற்புதங்களினாலே அந்த அற்புதங்களின் நாயகனை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு சப்பானி சுகமாயிட்டான்னா சப்பானியை சுகமாக்குகிற தேவனுடைய வல்லமை அது யாருடைய வல்லமை? இயேசு கிறிஸ்து தான் சுகமாக்கினார். அவர் பின்னால போவான். அதனால தான் வேதத்தில் நீங்கள் அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் பாருங்க, அவர் பின்னால போக ஆரம்பிச்சிட்டாங்க. லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த அந்த மகன் விடுதலை ஆனவனே யார் பின்னால் ஓடினாவன்? இயேசு பின்னால் ஓடிட்டான். ஐயா நான் உங்கள் பின்னால் வர்றேன்ட்டு. ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுட்டு ஏதோ ஒன்று மேஜிக்னு சொல்லிட்டு போகிறதுக்காக அல்ல, அற்புதத்தின் நாயகன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. சரி, ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 29, 30, 31, 4வது அதிகாரம் 29, 30, 31. இப்பொழுதும் கர்த்தாவே, இவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அந்த அற்புதங்கள் அடையாளங்கள், signs and wonders are the signs of God for somebody to get saved in this world. இந்த உலகத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் வைத்திருக்கிற அடையாளம் என்ன? தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. பிணியாளிகளை சுஸ்தமாக்குறது,
அப்புறம் அடையாளங்களும் அற்புதங்களும், கையை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் பேசுகிறதுக்கு வாக்கு வல்லமைகளை வாயிலே கொடுத்து நீர்தான் இதை செய்கிறீர் என்பதை வெளியிலே காட்டி கொடுப்பது. ஹல்லேலூயா. The miracles and signs and wonders in a minister's life when a meeting is going on is the sign that Jesus Christ is present there, and Jesus Christ is the author of all those miracles. Hallelujah. That's a sign. God does not require his people to preach the word of God without he being present there, and he is the one who demonstrates the power of God. When you preach the gospel of Christ Jesus, there is a power of the gospel is demonstrated, and that power of God is revealed in the form of miracles, that Jesus Christ is the only God who is to save mankind. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்க கேட்டுக்கிட்டாங்க, இப்படி ஆண்டவரே நடக்கணும், நீங்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse 12. குட் போதும். அப்போஸ்தலர்களுடைய கைகள்னாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே நடத்தப்பட்டது. ஏன் நடந்தது? அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தெய்வம் அவர்களோட கூட இருந்து இயேசுதான் இதை செய்கிறார் என்கிறதற்கு அவனுடைய ரட்சிப்புக்கு அடையாளம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் அற்புதங்களை கண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கைகளை தூக்குங்க. ஏதோ ஒரு அற்புதம், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீடுகளில் ஏதாவது நடந்திருக்கலாம். அதை வச்சு நீங்கள் நம்பிட்டீங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. யாராவது இருக்கீங்களா அப்படி? இன்னும் நல்ல கை தூக்குங்க, என்னை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இதெல்லாம் எதுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட். போடுங்க, கை கீழே போடுங்க. தட் அடையாளம் எது? அந்த அற்புதம் என்ன உங்களை நடத்தினுச்சு? ரட்சகருக்கு நேராக நடத்தினது. ஹல்லேலூயா. மந்திரவாதிக்கு நேராக நடத்தலை. ஸ்தோத்திரம். பிசாசுகளும் அற்புதங்கள் செய்யும். என்ன செய்யும்னா, பிசாசுகள் டார்ச்சர் பண்ணும். அவன் பிசாசு அற்புதம் செஞ்சாலே அது ஒரு பெரிய டார்ச்சர். அந்த அற்புதத்துக்கு பிறகு பயங்கர வேதனை ஒன்று வந்து சேரும் பாருங்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு அற்புதத்தை செய்த பிறகு வேதனையே இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென். சூசைடுக்காக போன என்னுடைய தாயார் 82வது வருஷம் 2 மாதத்தில் செத்துருவாங்கன்ட்டு சூசைட் பண்ண போய் இப்படி ஒரு எலும்பு தோலுமையாக உட்காந்துருந்தாங்க. 82 அந்த மாதிரி நிலைமையில் இருந்தோம். கர்த்தர் ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்தார் பாருங்க. செய்தது இயேசுதான் என்பதை வெளிப்படுத்தினார் பாருங்க. கண்ணை திறந்தார். 2020 வரைக்கும் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போனாங்க. 85வது வயசில் சாரி. ஹல்லேலூயா. அப்போ இத்தனை நாட்கள் அந்த அற்புதம் எதை கொண்டு வந்தது? வேதனை இல்லாத நாட்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. நமக்கு வேதனை இல்லாத. somebody is here, there is a prophecy for someone is here, there is a prophecy for somebody here. Yes, I thank you Lord. Hallelujah. Thank you Lord. There is somebody here. உன்னுடைய வாழ்க்கையில் இனி வேதனை நீ காண மாட்டாய். There is somebody here in this crowd. Hallelujah. You will have a hassle-free life. You will have a hassle-free life. The Lord is changing. Hallelujah. The Lord is changing your old pattern. He is bringing something very, very new, and you will not be struggling as you struggled before. Hallelujah. And you are aiming for that. அதுக்காக நீங்கள் வாஞ்சியாய், somebody is here. எப்படா இந்த தொல்லைகள் முடியும்? It's going to be a free life for you. Free. God is going to change that. Somebody is there. I give God a praise. Hallelujah. Hallelujah. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 முடிஞ்சா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். Acts chapter 6 verse number 8. It is through the power of Jesus Christ of Nazareth. Hallelujah. I am expecting somebody, some young people to rise up as evangelists from this place. Hallelujah. இந்த ஸ்தலத்தில் ஒரு பெரிய இடங்கள், பெரிய 10,000 பேர் இல்லை, பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் somebody to rise as an evangelist for Christ. கிறிஸ்துவுக்காக இவாஞ்சலிஸ்ட்டுகள் ஆகணும்னு சொல்லி நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. God will raise somebody. Hallelujah. I know God will raise somebody. They will not raise because you trained them. They will not raise because I trained them. They will raise because the gospel of Jesus Christ has trained. Gospel of Jesus Christ. Jesus trains his people. Evangelism cannot be trained. Evangelism must be demonstrated.
It is not a lecture that we give in the college. It is the power of God, the presence of God. It is the passion for souls. God has to raise. Otherwise, no man can train and send somebody as an evangelist. Flop. It's a failure. Human efforts fail. But when God raises somebody here as an evangelist, he is a different man. He will not put the board for his glory. He will not have his degrees behind his name for his glory. But he is a man filled with the Spirit of God to preach the gospel of Christ. He is a different man. I am not talking about traditional board good business. No. I am talking about somebody who will rise up. I don't know if God raises somebody here. It's not for the man's glory, but for the gospel. But for Christ to be revealed to the dying humanity. But for Christ to take the gospel of Christ to nations. If God raises somebody here from Praise Tower, I will be the first person to put a garland around his neck. Hallelujah. May the Lord do his job. Like this man Stephen. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். ஞானஸ்நானம் பெற்று ஆக்ட்ஸ் சாப்டர் 14 1-3 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 14 1-3 நோட் பண்ணிக்கங்க, படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15-12, அப்போஸ்தலர் நடபடிகள் 15-12, ரோமர் 15-18, ரோமர் 15-18, மார்க்கு 16வது அதிகாரம் 17-20 வசனங்கள். அத்தனை வசனங்களும் எதை காட்டுகிறது என்றால் அற்புதங்கள் தேவன் அடையாளங்களாக வைத்திருக்கிறார். முதலாவது இயேசுவே அடையாளம், ரெண்டாவது அற்புதங்கள், அடுத்து மூணாவது கேபிட்டல் சிக்கு போகணும். கேபிட்டல் ஏ பி முடிஞ்சிச்சு, இப்போது கேபிட்டல் சிக்கு போகணும். இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் நோட் பண்ணிக்கொள்ளுங்க போதும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1-3 வரைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1-3 வரைக்கும். ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். யோவான் 11:25, ஜான் 11:25, ஜான் 11:25. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:31-32, ஆக்ட்ஸ் சாப்டர் 17:31-32. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். இந்த ஒரு சாம்பிளாக நான் கொடுத்துருக்கிற இந்த வசனங்களை வீட்டில் போய் தயவு செய்து பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாவது பாருங்கள். இவை எல்லாம் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் இந்த பவர்ஃபுல் வேர்டு எதை காட்டுகிறதுனா அவருடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதே அடையாளம், நம் ரட்சிக்கப்படுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. கேபிட்டல் டிக்கு போகலாமா? அவருடைய வருகை, கர்த்தருடைய வருகை அடையாளம். அல்லேலூயா, கர்த்தருடைய வருகை அடையாளம். அவரே முதலாவது அடையாளம், அற்புதங்கள் அடுத்த அடையாளம், உயிர்த்தெழுதல் அடையாளம், அவருடைய வருகை அடையாளம். அல்லேலூயா. மத்தேயு 24:3, மேத்யூ 24:3, அதே நேரத்தில் மத்தேயு 24 அதே சாப்டரில் 27-30, 27-30. இரண்டாவதாக 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-10, 2 தெசலோனியன்ஸ் 1:7-10, 1 தெசலோனியன்ஸ் 1-10, முதல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 8-9, ஜேம்ஸ் சாப்டர் 5:8-9, ஜேம்ஸ் சாப்டர் 5:8-9, 2 பீட்டர் சாப்டர் 1:16, 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம், 1 ஜான் சாப்டர் 2:28, 1 யோவான் 2வது அதிகாரம் 28. அவருடைய வருகை அடையாளம். இந்த பூமிக்கு what is the sign? His coming is the sign that Jesus Christ is the only Savior God sent into this world. It's
சரி, இப்போ நீங்கள் சொல்லலாம், ஐயா நல்லா இருக்குது ஐயா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு என்ன அப்படின்னா, என்னன்னா அவருடைய நாமத்தை விசுவாசிக்கத்தக்கதாக பரமபிதா நமக்கு அனுக்கிரகம் பண்ணினாரே. அடையாளங்களை கேட்காதபடிக்கு விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு அனுக்கிரகம் பண்ணினாரே. இதில் தான் நீங்கள் பாராட்டணும், கர்த்தரை பாராட்டணும். ஹல்லேலூயா. என்ன ஒரு கிருபை! அதனால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் போட்டிருக்கு. How great is the love that the Father has bestowed upon us that we are called the children of God. ஒரு கேப்ஷனை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். I may have weakness, I am not perfect, but I am saved. I am not perfect, பூர்ணமாக்கப்பட்டவன் அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவன். எலும்பணும், இந்நேரம் குதிச்சிருக்கணும், கேட்கல யாரும். பூர்ணமாக்கப்பட்டவன் அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவன். யா அல்லேலூயா. எது முதல்ல வாங்கிக்கணும்? அதுக்கப்புறம் பூர்ணப்பட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூர்ணப்பட்டுக்கலாம். இந்த பட்டுக்கிட்டு இருக்கோமே கொஞ்சம் கொஞ்சமாக. சில நேரங்கள் சபைக்கு வந்தால் திட்டு விழுகுது, சில நேரங்கள் ஆறுதல் வருது, என்னென்னமோலாம் வருது. எல்லாம் எதுக்கு? I may not be perfect, yes, but I am saved. So I rejoice in my God of salvation. I rejoice in the God of my salvation. I thank God and praise God and appreciate God and I worship God. And my God changes me slowly, day by day. Hallelujah. He is still working on me. அவர் இன்னும் எனக்குள்ளே இருந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் முடிக்கலை வேலையை. ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்கள் லைஃப்பில் நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் வேலையிலையும் உங்கள் லைஃப்லையும் அதே வேலை தான். எப்போ முடிப்பார்? பரலோகம் போய் சேருகிற நாள் வரைக்கும் அவர் வேலை செய்து தான் முடிப்பார். சொல்லுங்கள், I am not perfect, but I am saved. I am not perfect, but I am saved. Wow, hallelujah. எதுக்கு எடுத்தாலும் என் தேவனை விசுவாசிப்பேன், எங்கள் அப்பா மாதிரி. Amen. I am not perfect. எத்தனை ஆராதனை பங்க் பண்ணியிருக்கீங்க பாஸ்டர். நீங்கள் பண்ணலைன்னு பெருசாக நினைக்காதீங்க, வேறு வழி இல்லாமல் வந்து நிற்கிறீங்க. நானே பங்க் பண்ண அப்புறம் என்ன ஆகுறது சர்ச்சு? அதனால வந்து நிற்கிறீங்க. எங்களை மாதிரி கீழே உட்காந்து பாருங்கள், நீங்களும் 1-2 வாரத்தில் வராமல் இருப்பீங்க. ஹியூமன், எல்லாரும் மனுஷர்கள். ஒருவேளை நானும் பங்க் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை உங்களை மாதிரி நானும் உட்காந்துருந்தா நியாயம்தானே, பங்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று எரியுது உள்ள. என்னை ரட்சித்த தேவனுக்காக தேவனுடைய காரியங்களில் நான் கை வைக்க மாட்டேன். ஆண்டவருடைய காரியங்களில் நீ கை வைக்கவே மாட்டேன், நான் கை வைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற காரியங்களை கை வைக்க மாட்டேன், ஆண்டவருக்கு ஆராதனை காரியங்களை கை வைக்க மாட்டேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல கை வைக்க மாட்டேன், ஆண்டவரை குறை சொல்லி குற்றப்படுத்த மாட்டேன். எனக்குள்ளே எரிகிற அன்பின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் SC STக்கு தான் கடவுள்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தவன், ஒரு காலத்தில் வெளிநாட்டு தெய்வம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் தாயாரையும் ரட்சித்து என்னையும் ரட்சித்து குடும்பத்தை ரட்சித்தாரே. இது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த தீபம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் அதே தீபம் தான் எரியுது. அதனால் I am not perfect, but I am saved. ஹல்லேலூயா. எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இயேசுவே ஒரு அடையாளம். அவருடைய அற்புதங்கள் அடையாளம், அவருடைய உயிர்த்தெழுதல் அடையாளம்,
அவருடைய வருகை அடையாளம். ஹல்லேலூயா. இந்த அடையாளங்களை சொல்லி மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இந்த அடையாளங்களை சொல்லுவோமாக. வேதத்தில் இது அடையாளம் பாரியான்னு சொல்லுவோமாக. இதை விட ஒரு பெரிய அடையாளம், நீ ரட்சிக்கப்படாவிட்டால் உன் கண்ணெதிரே அவர் வந்துட்டு இந்த சபையை கூட்டு போகிறத நீ பார்ப்ப. ஆனால் நீயோ போகாமல் இருந்த என்ன பிரயோஜனம்? வந்துரு உள்ள பேழைக்குள் வா என்று சொல்லி நீங்கள் ஊழியம் செய்யலாம். நம்மை அழைத்த தேவன் நம் மூலமாய் மற்றவர்களை அழைப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாம் அதை அடையாளமாக பெற்றுக்கொண்டான். எங்களுக்கு இத்தனை அடையாளங்களை காட்டினீர். இன்றைக்கு 4 விதத்திலே கர்த்தருடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து எப்படியாகலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த அடையாளங்கள் மூலமாய் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லையே. ஹல்லேலூயா. Gospel is the good news, but at the same time it is a dangerous news for those who perish. ஐயோ, it is a very bad news, Lord. It's a dangerous news for those who perish. ஆகவே கர்த்தாவே, அதே ஒரு செய்தி ஒரு சிலருக்கு நற்செய்தியாய் மாறுகிறது, ஒரு சிலருக்கோ ஆபத்தான செய்தியாகவும் மாறுகிறதப்பா. இந்த ஆபத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று இந்த காஸ்பலில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பார்க்க கண்களை திறந்துள்ளும். திருச்சபையாரை பயன்படுத்தும் அப்பா. உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன். கொடுங்கப்பா. எப்போ பார்த்தாலும் தங்க மாத்திரமே வந்துட்டு இருக்கிறாங்களே, எப்படியாவது ஒரு குடும்பத்தை இந்த அழிவிலிருந்து விலக்கி மீட்டு கொண்டு பிரயாசப்படணுமே, அந்த பாரத்தை கொடுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். அந்த பாரத்தை நம்முடைய ஜனங்கள் தாகத்தோடு பெற்றுக்கொள்ளட்டும். கேட்கிறவர்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் கருதுகிறேன். ஆண்டவரே, நான் கருதுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ராஜா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நல்ல ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. என் ஆத்துமாவே, அப்புறம் ஆமாங்க, மறக்காத ஆத்மாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.